வணக்கம். ஹிந்துக்கள் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடணுமா வேண்டாமா? இதுதான் இன்னைக்குள்ள தலைப்பு. இந்த தலைப்பை கேட்ட உடனே பலருக்கு அப்படியே அந்த மதசார்பற்ற தன்மை அப்படியே உருவெடுத்து அவங்க மனசு கொந்தளிச்சு மதசார்பு அப்படிங்க அந்த கான்செப்டில் பல லெக்சர்ஸ் கொடுக்கணும்னு தோணும். சரி, இதே நபர்களுக்கு நான் முதல்ல ஒன்று சொல்கிறேன், எல்லா மதத்தையும் நாம் மதிக்கிறோம். இங்கே தலைப்பு ஹிந்துக்கள் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடணுமா வேண்டாமா அப்படிங்கிற தலைப்பு தான். இதே கேள்வியை இந்த காணொலியை முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு கடைசிலையும் நான் இந்த கேள்வியை கேட்பேன். அப்புறம் உங்கள் பதிலை நீங்கள் உங்கள் மனசில் தீர்மானிச்சுக்கோங்க. இந்துக்கள் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடணுமா வேண்டாமா? ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இன்னைக்கு கொண்டுட்டு வரப்பட்டிருக்கு. இப்போ நானே எங்கள் அப்பா வருஷம் 2000, அதாவது 1999 முடிஞ்சு வருஷம் 2000 உதிக்கிற அந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு பிரான்ஸ் நாட்டில் உள்ள பாரிஸ் நகரத்தில் உள்ள ஐஃபில் டவருக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே இந்த நியூ இயர் கவுண்டவுனை பார்த்துட்டு நியூ இயர் அங்கே மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்தோம். இது ஒவ்வொரு நாட்டோட கலாச்சாரத்தை நாம் போய் பார்க்குறது தப்பே கிடையாது. இது கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச், ஒரு கலாச்சார நல்லிணக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிறிஸ்துவரை பார்த்து நாம் ஆங்கில புத்தாண்டை வாழ்த்துவது தவறே கிடையாது. ஏன்னா அது மத நல்லிணக்கம். ஒரு கிறிஸ்துவரை பார்த்து அவரோட பண்டிகைக்கு நாம் வாழ்த்துறது நல்ல விஷயம். இங்கே கேள்வி ஹிந்துக்கள் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடணுமா, ஹிந்துக்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்தை தெரிவிக்கணுமா அப்படிங்கிற கேள்விதான். இந்த காணொலியை முழுசா பாருங்க, அதுக்கப்புறம் தீர்மானிங்க. சரி, இப்போ நான் இந்த கேள்வியை கேட்டேன், ஹிந்துக்கள் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடணுமா? உடனே இந்த மதசார்பற்ற தன்மை வந்துடும், மதவாதிங்க பழியும் வரும். ஆனால் இது டிசம்பர் 29, 2024 அன்று அனைத்து இந்திய இஸ்லாமிய ஜமாத்தோட தலைவர், ஆல் இந்தியா முஸ்லிம் ஜமாத்தோட தலைவர் மௌல்வி ஷஹாபுதீன் ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இஸ்லாமிய இளைஞர்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடாது, அது இஸ்லாமிய ஷரியாவுக்கு எதிரானது. அப்படி யாரும் இஸ்லாமியர்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டால் அவர்களுக்கு ஃபத்வா இஷ்யூ பண்ணப்படும், ஃபத்வா கொடுக்கப்படும் அப்படின்ட்டு அறிக்கை விட்டுருக்காரு. இப்போ உங்கள் மதசார்பற்ற தன்மை எங்கே போச்சுது? நீங்கள் இவருக்கு கேள்வி கேட்க முடியுமா? இந்தியா மதசார்பற்ற நாடு, இதில் இஸ்லாமியர்கள் ஒரு கிறிஸ்துவ பண்டிகையை கொண்டாடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள், இது மதசார்பற்ற தன்மை இல்லை அப்படின்ட்டு யாராவது இந்த மௌல்வி ஷஹாபுதீன் அனைத்து இந்திய இஸ்லாமிய ஜமாத் தலைவருக்கு எதிராக ஏதாவது ஒரு குரலை எழுப்பியிருக்காங்களா? கிடையாது. அப்போ இந்த மதசார்பற்ற தன்மை திணிக்கப்படுறது யார் மேலே? ஹிந்துக்கள் மேலே அப்படிங்கிறத ஹிந்துக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஹிந்துக்களுக்கு என்னைக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்தை தெரிவிக்கிறார்களோ அன்றே நாம ஒரு வலையில விழுந்து விட்டோம் என்றுதான் அர்த்தம். ஹிந்து இளைஞர்கள் தங்களோட டிபிலையும் வாட்ஸ்அப்லையும் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு போடுறாங்க. எத்தனை இஸ்லாமியர்கள் ஹாப்பி நியூ இயரை தங்களோட ஜனவரி 1 தங்களோட டிபிலையும் வாட்ஸ்அப்லையும் அவங்க தெரிவிக்கிறாங்க? சோஷியல் மீடியாவில் எத்தனை பேர் தெரிவிச்சிருக்காங்க கணக்கெடுங்க. அப்புறம் புரியும் யார் தன்னோட மதத்துக்கு விசுவாசியாக இருக்காங்க, யார் தன்னோட மதத்தை இலக்கணமாக விடுறாங்க அப்படின்ட்டு. நாம் அடுத்தவங்களை வாழ்த்துறதுனால நாம் எதுவும் குறைஞ்சி போயிட போகிறது கிடையாது. நிச்சயமாக வாழ்த்தலாம், அவங்க பண்டிகைக்கு நாம் வாழ்த்தை தெரிவிக்கலாம்.
ஆனால் அது நம்மளோட பண்டிகையை எடுத்து கொண்டாடி நம்மளோட பாரம்பரியத்தை நாம் எப்போ மாற்றுறோமோ அன்னைக்கு தான் இந்த இலக்கணம் அப்படிங்க வார்த்தை அங்கே பொருந்தும். நாம் யாருன்னு தெரிஞ்சு நாம் அடுத்தவங்கள வாழ்த்துனோம்னா தப்பே கிடையாது. சரி, இப்போ இதுக்கான காரணங்களை நான் எடுத்து வைக்கிறேன். இதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் முடிவை சொல்லுங்கள். சரி, இப்போ வந்து இந்த ஆங்கில புத்தாண்டு, அதாவது முந்தின வருடம் முடிவும் அடுத்த ஆண்டோட ஆரம்பமும் நிகழும் அந்த நொடியில் கிறிஸ்துவர்கள் அனைவரும் சர்ச்சில் உட்கார்ந்துருப்பாங்க பிரார்த்தனை பண்ணிட்டு, இந்த ஆண்டு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சர்ச்சில் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்கிறாங்க. இஸ்லாமியர்கள் இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடாதுன்ட்டு அவங்க தலைவர் சொல்லிட்டாரு. அதனால இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் வரமாட்டாங்க. அப்போ இந்த கொண்டாட்டத்தில் செலிப்ரேஷனில் ஈடுபடுறது யாரு? நம்மளுக்கு இருக்கிறது 3 பிரதானமான மதங்கள், இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன். கிறிஸ்துவர்கள் சர்ச்சில் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இந்த கொண்டாட்டத்தில் வரமாட்டாங்க. அப்போ மீதி இருக்கிறது ஹிந்துக்கள். ஹிந்துக்கள் தான் இந்த நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு வெளியில் வராங்க. இது எப்போ இருந்து? ஒரு 20 ஆண்டுகள்தான் தொடங்கின ஒரு விஷயம். அப்போ இங்கே ஹிந்துக்கள் டார்கெட் பண்ணப்படுறாங்க. எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல தான் நியூ இயர் செலிப்ரேஷன், இங்கிலீஷ் நியூ இயர், கேலண்டர் நியூ இயர் செலிப்ரேஷனை எப்படி பண்ணுறாங்க? ஹோட்டலுக்கு போகிறாங்க, பப் பார்ட்டி, சரிங்களா? அப்போ ஹிந்து குடும்பங்கள் வீட்டில் இருக்கும் குடும்பங்களை ஹோட்டலுக்கும் பப்புக்கும் பார்ட்டிக்கும் கொண்டுட்டு வராங்க அடுத்த ராத்திரிக்கு. அதுக்கப்புறம் அங்கே வந்து வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை, டான்ஸு, ஆட்டம் பாட்டம் எல்லாம். அப்போது வீட்டில் இருக்கும் ஹிந்துக்களை கும்மாளம் போடுறதுக்கும் கூத்தாடுறதுக்கும் வீதிக்கு கொண்டுட்டு வரப்படுறாங்க இந்துக்கள். இந்த 20 வருஷத்தில் நடந்த விஷயத்தை பாருங்கள். ஐ டோன்ட் சே டான்ஸிங் இஸ் ராங், டான்ஸ் ஆடுறது தப்பு கிடையாது. பட் யூ ஷுட் நோ வேர் யூ ஆர் டான்ஸிங், வாட் யூ ஆர் டான்ஸிங் ஃபார், ரைட்? அடுத்தது 3வது இது, எந்த மாதிரி நடனம் அங்கே ஆடப்படுது? மேற்கத்திய நாட்டோட நடனம், சும்மா குதிக்கிறது, இந்த மாதிரி அவங்களோட கலாச்சாரம் இங்கே கொண்டுட்டு வரப்படுது, இந்துக்கள் மேலே புகுத்தப்படுது. அடுத்தது, வெறும் இந்த சாப்பாடு டான்ஸோட விடுறாங்களா? கிடையாது. ட்ரிங்க்ஸ், குடிச்சு கும்மாளம் போடுறது அப்படிங்கிறது இருக்குது. இந்த பப்பு பார்ட்டிலெல்லாம் பார்ட்டி கல்ச்சர் வந்துட்டாலே, இந்த பப்பு கல்ச்சர் வந்துட்டாலே என்ன வருது? குடி. வெறும் ஆல்கஹால் மட்டுமானா? அதுவும் கிடையாது. நிறைய இடத்துல போதைப்பொருளும் அங்கே புழக்கத்தில் இருக்கிறதாவும் சந்தேகப்படுறது தப்பே கிடையாது. அதுக்கும் சாத்தியம் நிறைய உண்டு. அப்போ இங்கே வந்து ஹிந்துக்கள் டார்கெட் பண்ணப்படுறாங்க. இந்துக்கள் மேற்கத்திய கலாச்சாரத்துக்கும் குடி கூத்து கும்மாளம் இந்த கலாச்சாரத்துக்கு கொண்டுட்டு வரப்படுறாங்க. அங்கே கிறிஸ்துவர்கள் எல்லாம் சர்ச்சில் உட்காந்து ப்ரே பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் ஹிந்துக்கள் பப் பார்ட்டி அப்படின்ட்டு குடி கூத்து கும்மாளத்தில் ஈடுபடுறாங்க. ஆங்கில புத்தாண்டு என்ற பெயர், சரிங்களா? இப்போ அடுத்த கட்டம், இந்த குடி கும்மாளம் கூத்து மட்டும் இல்லாமல் அடுத்தது என்னெல்லாம் தீங்கு நடக்கலாம் அப்படின்னா, நம்மளோட இளைஞர்கள், இப்போ ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இதை நம்ம வந்து 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து முதல்ல பேரண்ட்ஸோட போகிறது. மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் ஆர் டார்கெட்டட். இப்போ வீட்டில் இருக்க பெண்கள், நடுத்தர வர்க்கத்து பெண்கள், மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உள்ள ஒரு பெண், அவங்க வந்து அவங்க ஃபேமிலியை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க, எங்கள் பக்கத்து வீட்டில் இவங்களாம் அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க, நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்க, நீங்கள் எங்களை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறது கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த குடும்பத் தலைவர் வந்து சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு மனைவியும் குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கலாச்சாரத்தை பேரண்ட்ஸ் முதல்ல உருவாக்குறாங்க.
நீங்கள் வந்து இது நம்ம கலாச்சாரம் கிடையாது, ஆனாலும் நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போயிட்டு வரோன்ட்டு சொன்னீங்கன்னா தப்பே கிடையாது. போய் பார்த்துட்டு வர்றது தப்பே கிடையாது. பேரண்ட்ஸோட பாதுகாப்பாக போய் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எவ்வளோ ஆடணும், எவ்வளோ ஆடக்கூடாது, யாரு கூட ஆடணும், யாரு கூட ஆடக்கூடாது, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எதை குடிக்கணும், எதை குடிக்கக்கூடாது, எவ்வளோ நேரம் இருக்கணும், நான் எப்போ திரும்பணும், இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கலாம். ஆனால் இது நம்ம கலாச்சாரம் கிடையாது அப்படிங்கிறத ஹிந்து குடும்பங்கள் தங்களோட குடும்ப நபர்கள்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு வர்றது தப்பே கிடையாது. யூ கேன், அது உங்களோட விருப்பம். நீங்கள் போய் ஒரு செலிப்ரேஷனை போய் பார்த்துட்டு வர போகிறீங்க, இதை ஒரு ஒகேஷனாக எடுத்து ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வர போகிறீங்க அப்படின்னா தப்பே கிடையாது. ஆனால் இதெல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டுட்டு போகணும். இது வந்து ஒரு பழக்கமாக ஆயிடக்கூடாது. இதுதான் முதல் கட்டம். 20 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் நடந்துச்சு. பேரண்ட்ஸ் சில்ட்ரன் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. அது காலப்போக்கில் என்ன ஆகும்னா, அந்த குழந்தைகள் ஒரு 5 வயசுலேருந்து இந்த கலாச்சாரத்தில் ஈடுபட்டாங்கன்னா அவங்க மைண்ட் வந்து அப்போ நியூ இயர்னால் நாம் இப்படி தான் கொண்டாடணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்தோடனே, இது யார்? ஹிந்து குழந்தைகள். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஹிந்து ஃபேமிலிஸ். கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் சர்ச்சில் உட்காந்துருப்பாங்க, ஹிந்துக்கள் தான் இந்த வீதியில் வந்து கொண்டாடுறது இந்த ஆங்கில புத்தாண்டை. எப்படி? குடியும் கூத்தும் கும்மாளமுமாக நம்ம கலாச்சாரத்துக்கு விரோதமாக உள்ள மேற்கத்திய கலாச்சாரத்தை எடுத்து கொண்டாடுற பழக்கம். இப்போ சொல்லுங்கள், இந்த பேரண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறது ஒரு 18 வயசில் அந்த குழந்தை ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்க மைண்ட் செட் என்ன ஆகும்? நியூ இயர்னால் நம்ம போய் என்ஜாய் பண்ணணும், பார்ட்டி. அப்போ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் வேண்டாம், நான் ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன் அப்படிங்க அந்த இதில் ஃப்ரெண்ட்ஸோட போகிறப்போ, இந்த பப் பார்ட்டின்னு போகிறப்போ இளைஞர்கள் குடி, போதைப்பொருள் மற்றும் பெண்கள் மேலேயான பாலியல் சீண்டுதலுக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதே இது இன்னைக்கு, அதாவது 2025 ஜனவரி 1 உள்ள ஒரு இன்டர்நெட்டில் பார்த்தேன், சென்னையில் எவ்வளோ இன்சிடென்ட்ஸ் இந்த நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு செய்தியில் உள்ள சில குறிப்புகளை ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொல்கிறேன். 4 நபர்கள், ஒரு இளைஞர் உட்பட 2, ஒரு டீனேஜ் உட்பட 2 இளைஞர்கள், ஒரு 55 வயதான நபர், அவர் வந்து சர்ச்லேருந்து திரும்புகிறப்போ ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. அவர் வீட்டுக்கு திரும்புகிறாரு, அந்த டைம் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. இந்த மீதி அதை இடித்த பசங்க வந்து உங்களுக்கு பெரும்பாலும் யாராக இருப்பாங்க? ஹிந்து இளைஞர்களாக இருப்பாங்க. ஈவன் பைக் ரேஸ் பண்ணுவாங்க, வேகமாக ஓட்டிகிட்டு போய் அங்கே ஒரு நபர் 19 வயசான ஒரு இளைஞர் வேகமாக பைக்கை ஓட்டிகிட்டு வந்து ஒரு பார்க் பண்ணப்பட்ட ஒரு கண்டெய்னர் லாரி மேலே ஈஞ்சம்பாக்கம் ஈசிஆரில் லாரி மேலே இடித்து ஆன் த ஸ்பாட் உயிரிழந்தார். இந்த பேர்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஹிந்து பேராக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த இளைஞர்கள், இன்னொரு இன்சிடெண்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னா, OMR சிறுசேரியில் பைக்கு ஆக்சிடெண்ட், ஸ்கிட் ஆகி விழுந்து அங்கே விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த நபர் வந்து வட இந்தியாவிலேருந்து வந்த ஒரு நபர். அப்போ அநேகமாக படிக்கிறதுக்கோ வேலைக்காவோ, அதாவது நம்ம மாநிலத்திலேருந்து வெளியிலேருந்து வந்தவங்க. இந்த மாதிரி பல இன்ஸ்டன்சஸ். காவல்துறை அன்னைக்கு அந்த நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு அப்புறம் மட்டுமே 242 பைக் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க, 2 வீலர்ஸை சீஸ் பண்ணியிருக்காங்க. யார்கிட்ட இருந்து? இந்த இல்லீகல் பைக் ரேசிங் பண்ணுறவங்க. அப்போது இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்க காரணத்தை கொண்டு நம்ம இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க? குடித்து டான்ஸ் ஆடிட்டு பைக்கை வந்து வேகமாக ஓட்டிகிட்டு வந்து அங்கே பல விபத்துகள் ஏற்படுது. அவங்களுக்கும் உயிர் போகுது, இடித்தவங்களுக்கும் உயிர் போகுது.
இந்த மாதிரி பல சம்பவங்கள் பைக் ரேசிங் எல்லாம் நடக்குது. போலீஸ் வந்து 242 பைக்கை சீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுல அதில் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை இந்துக்கள், எத்தனை இஸ்லாமியர்கள், எத்தனை கிறிஸ்துவர்கள் அந்த பிடிக்கப்பட்ட பைக் உரிமையாளராக இருப்பாருன்னு நீங்களே யூகிச்சு பாருங்கள். மீண்டும் சொல்கிறேன், கிறிஸ்துவர்கள் எல்லாம் சர்ச்சில் உட்காந்து ப்ரே பண்ணுற நேரத்தில், இஸ்லாமியர்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபடாத நேரத்தில், அப்போ மீதி யார் இருக்கா? யாரோட பைக்கு, யார் இங்கே இல்லீகல் பைக் ரேசிங் பண்ணுறாங்க, யார் பிடிப்படுறாங்க போலீஸ்கிட்ட? பெரும்பாலும் இந்துக்களாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வாதம். சரி, இப்போது போலீஸ் வந்து பல நடவடிக்கை எடுக்கிறாங்க. எதுக்காக? இப்போ இந்த கொண்டாட்டம் வந்து உங்களுக்கு எல்லாரும் பண்ண வேண்டிய ஒரு சம்பிரதாயம் அப்படின்னா, போலீஸ் வந்து வெறும் பாதுகாப்புக்கு எப்போவுமே கூட்டம் கூடிச்சுன்னா இருக்க தான் போகிறாங்க. ஆனால் இங்கே சில விதிகளில் ரூல்ஸை வந்து அவங்க போடுறாங்க. கடற்கரை, மரீனா பீச் அங்கெல்லாம் பக்கத்தில், கடல் பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்னு. ஏன்னா குடிச்சிட்டு வர்றவன் எந்த ஒரு மனநிலையில் இருக்கான்னு தெரியாது, தண்ணியில் போய் விபத்து ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறது போலீஸ் வந்து முன்னெச்சரிக்கையாக நிறைய நடவடிக்கையெல்லாம் எடுக்கிறாங்க. அப்படியும் இளைஞர்கள் சிட்டிக்கு அவுட்டரில் உள்ள கடல் பக்கத்தில் போய் அங்கே சில சம்பவங்கள் நடந்த விஷயங்களும் நம்ம செய்தியில் பார்க்குறோம். ஸோ இங்கே இளைஞர்கள், ஹிந்து இளைஞர்கள் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற பெயரில் பப், பார்ட்டி இந்த மாதிரி சம்பவத்தில் மட்டும் ஈடுபடாமல் குடிபோதையில் வண்டி ஓட்டிகிட்டு வந்து பல சம்பவங்கள் நடக்கிறது இன்றைக்கி நேரத்தில். இது எப்போ வந்து இந்த கலாச்சாரம் ஆரம்பிச்சிச்சோ அப்போ இருந்தே நடக்கிறது ஒரு வழக்கமாயிட்டு. இப்போ சொல்லுங்கள், ஹிந்துக்கள் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடணுமா வேண்டாமா அப்படிங்கிறது. சரி, இப்போ இங்கே வந்து நம்ம பார்த்துட்டோம், மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் இளைஞர்களும், ஹிந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் ஹிந்து இளைஞர்களும் தான் இங்கே டார்கெட் செய்யப்படுறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இந்த நீங்கள் சொல்லலாம், நம்ம ஹிந்துக்கள் கோயிலுக்கு போகிறாங்க அன்னைக்கு அப்படின்னா நம்ம ஹிந்து கலாச்சாரம் அங்கே அழிக்கப்படுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆகம முறைப்படி ராத்திரி அந்த ஒரு 8 மணி 9 மணிக்குள்ள அந்த பூஜையை முடிச்சதுக்கப்புறம் நடைய சாத்துறது தான் நம்ம கோயிலோட பழக்கம். மகா சிவராத்திரி அன்று மட்டுமே ராத்திரி முழிச்சிருப்பாங்க. இன்னொன்று வந்து கோயில் திறந்துருக்கும். இன்னொன்று நம்ம ஹிந்து கலாச்சாரத்தில் நம்ம எப்போ முழிப்போம் அப்படின்னா, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு முழிச்சிட்டு துவாதசி விரதத்தை முடிப்போம். சரி, ஆனால் அது கோயில் அப்படி கோயில் ராத்திரி முழுக்க திறந்திருக்கு அப்படிங்கிறது வந்து மகா சிவராத்திரி அன்று மட்டும்தான். ஏன்னா அது வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமான விஷயம் அதில் இருக்குது. அன்னைக்கு அந்த காஸ்மிக் பவர் அண்ட் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அலைன் ஆகி அது வர்றப்போ நாம் உட்கார்ந்துருக்க பொசிஷனில் இப்படி நேராக நம்ம உட்கார்றப்போ நம்ம முதுகுத்தண்டு வழியாக அந்த எனர்ஜி பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. எவ்வளோ நேரம் நாம் படுக்காமல் இப்படி உட்கார்ந்துருக்கோமோ நேராக, அவ்வளோ நேரம் அந்த எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே, நம்ம முதுகுத்தண்டுக்குள்ளே வந்து நம்ம உடம்புக்குள்ளே புகுறதுக்கான வாய்ப்பை நாம் தாரோம் அப்படிங்கிறது. அப்போது அது விஞ்ஞானபூர்வமான ஒரு விஷயத்துக்காக தான் ராத்திரி மகா சிவராத்திரி அன்று கோயில்கள் திறக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஆனால் இந்த ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு நம்ம ஆகம முறையை மீறி நாம் கோயில்களை திறக்கிறது வந்து சரியா? பாரம்பரியமாக நாம் வந்து அந்த ராத்திரி பூஜைக்கு அப்புறம் 9 மணிக்கெலாம் நடைய சாத்திடுறது பழக்கம். ஆனால் இந்த ஆங்கில புத்தாண்டுக்காக நம்ம முறையவே நாம் மாற்றுறோம். இது வந்து யார் கையில் இருக்குது? ஹெச்ஆர்என்சி கையில் இருக்குது. அப்புறம் மக்கள் இந்த மைண்ட் செட்டுக்கு வந்த உடனே நிறைய கோயில்கள் இதுதான் சம்பாதிக்கிற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆகமம் மாறினாலும் பரவாயில்ல, நாங்கள் சம்பாதிக்க போகிறோம், அப்போ தான் தட்டில் உண்டியலில் காசு வரும் அப்படிங்கிற நோக்கத்தில் கோயில்களை திறக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நம்ம ஹிந்து கலாச்சாரம், நம்ம ஹிந்து நம்பிக்கை, நம்மளோட முறையை வந்து சீர்குலைக்கிற வகையில் உள்ள ஒரு சிந்தனையாக வருது. யாருமே
கடவுளை கும்பிடுறத நாம் வந்து தடுக்கலை, நீங்கள் எங்கே இருந்தாலும் கும்பிடலாம். ஆனால் அந்த கோயிலுக்குன்ட்டு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, ஒரு விதி இருக்குது. எப்படி ஆஃபீஸ் டைமிங் வந்து காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி ஆச்சுன்னா ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணணும்னு கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் ரூல் இருக்கோ, அதே மாதிரி நம்மளோட கோயில்கள்லேயும் அந்த ஒரு பாரம்பரியம் இருக்குது. அதை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இது காலங்காலமாக நடந்துட்டு வர்ற ஒரு விஷயம். சரி, இப்போ ஹிந்து இளைஞர்கள், ஹிந்து நடுத்தர வர்க்க பெண்கள் மூலமாக அந்த குடும்பங்கள், மூணாவதாக நம்ம கோயில் மேலே டார்கெட்டு, இதெல்லாம் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தின் ரிசல்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இதெல்லாம் வந்து இப்போ இந்த செக்குலரிசம் அப்படின்ட்டுலாம் பேசுகிறாங்க. நம்ம கலாச்சார சீர்கேடுது, நம்ம ஆகம முறை, கோயிலுக்கான முறை மாற்றப்படுது இந்த ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தினால. 4வது விஷயம் முக்கியமானது, இதுக்கெல்லாம் பின்னணி வந்து ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது அப்படிங்கதான். சரி, அது என்ன அரசியல் நோக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, 2008ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சரான கருணாநிதி அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக இருக்கிறப்போ இந்த திராவிட சித்தாந்தத்தை அவர் ஒரு அரசாணையாக கொண்டுட்டு வராரு. என்ன அப்படின்னா, நம்ம ஹிந்துக்களோட புத்தாண்டு அப்படிங்கிறது அந்த மார்ச் ஏப்ரலில் வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம் பாரதம் முழுவதிலும். அப்போ தமிழகத்தில் வந்து நாம் வந்து அந்த புத்தாண்டை வந்து சித்திரை 1ஆம் தேதி, அது எப்போ வரும் அப்படின்னா பெரும்பாலும் ஏப்ரல் 14ஆம் தேதி வரும். அப்போ இந்த சித்திரை புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டை வந்து அரசாணை இட்டு அதை வந்து அறுவடை நாளான தை 1, அதாவது பொங்கல் தினம் அன்று கொண்டாடப்பட வேண்டும் அப்படிங்க ஒரு ஆணையை வெளியிட்டார். இப்போ இது வந்து திராவிட சித்தாந்தம். நம்ம தமிழ் பாரம்பரியத்தை ஏப்ரல் மாதத்துலேருந்து மாற்றி ஜனவரி 14ஆம் தேதி, அதாவது தை 1 பொங்கல் அன்று மாற்றதுக்கான அரசாணை. அப்போது நம்ம பாரம்பரியமாக நாம் கொண்டாடிட்டு இருந்த அந்த தமிழ் புத்தாண்டை மாற்றுறதுக்கான அரசாணையை வெளியிட்டாங்க. இது 2011 மேடம் ஜெயலலிதா அவங்க வந்து முதல்வர் ஆன உடனே முதல்ல பண்ணது இந்த ஏப்ரல் 14 சித்திரை 1 தமிழ் புத்தாண்டை வந்து தை 1க்கு மாற்றின அந்த அரசாணையை நீக்கிட்டு மீண்டும் நம்மளோட பாரம்பரியமான சித்திரை 1ஆம் தேதியே தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, திருப்பி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இப்போ 2021 மீண்டும் இந்த திமுக ஆட்சி வந்த உடனே இதே முயற்சியில் ஈடுபட்டாங்க. இந்த சித்திரை 1 ஏப்ரல் 14 உள்ள தமிழ் புத்தாண்டை மாற்றி ஜனவரி 14 தை 1 பொங்கல் அன்று கொண்டாட வைக்கணும் அப்படிங்க முயற்சியில் ஈடுபட்டப்போ மக்கள், இப்போ ஹிந்து மக்கள், தமிழகத்தில் உள்ள ஹிந்து மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு வந்த உடனே, எதிர்ப்புகள் நிறைய வந்த உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த அரசாணையை வெளியிடலை. பட் அவங்களோட கேலண்டர் இருக்கும்ல, ஆண்டுக்கான விடுமுறை நாட்களில் வந்து சித்திரை 1 வந்து தமிழ் புத்தாண்டு அப்படின்னு போட்டு வெளியிட்டாங்க. ஸோ இந்துக்கள் விழிப்புணர்வு ஏற்பட்டால் இந்த மாதிரி கலாச்சார சீர்குலைவு ஏற்படாது அப்படிங்கிறத நாம் மனசில் வச்சுக்கணும். சரி, இப்போ இந்த சித்திரையிலேருந்து தை மாதத்துக்கு புத்தாண்டை தமிழர் புத்தாண்டை வந்து மாற்றுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸ் தெரிய வருது. என்ன அப்படின்னா, ஏப்ரல் மாதத்தில் தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுது, ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்படுது. அப்போது இந்த சித்திரை 1, அதாவது ஏப்ரல் 14 உள்ள தமிழர் புத்தாண்டை வந்து ஜனவரி 14, அதாவது தை 1க்கு மாற்றிட்டா
எவ்வளோ நாள் கேப் இருக்குது? ஒரு 13 நாள் கேப் தான் இருக்குது. இப்போ 13 நாள் கேப்பில் எதுக்கு 2 புத்தாண்டை கொண்டாடணும்? ரெண்டையும் கிளப் பண்ணி ஒரே புத்தாண்டா வைக்கலாம். ஆங்கில புத்தாண்டு ஜனவரி 1ஆவே நாம் கொண்டாடலாம். அப்படிங்கிறத சில ஆண்டுகளுக்கு அப்புறம் கொண்டுட்டு வர்றதுக்காக இன்றைக்கு இந்துக்கள் அந்த மூளை செலவை செய்யப்பட்டிருக்கிறாங்க. கடந்த 20 வருஷமாக கொஞ்சமாக. அப்போ இன்னொரு 50 வருஷத்தில் என்ன ஆகும்? ஒரு தலைமுறை இதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க மைண்ட் செட்டில் புத்தாண்டு ஏப்ரல் 14 இருந்தா என்ன, ஜனவரி 1 இருந்தா என்ன, நாம் ஜனவரி 1 கொண்டாடலாம். இங்கன்னா நம்மளுக்கு எதுவும் என்டர்டெயின்மெண்ட் இல்லை, அங்கே என்டர்டெயின்மெண்ட் நிறைய இருக்குது, நாம் குடித்து கும்மாளம் போட்டு கூத்தாடலாம் அப்படிங்க அந்த மைண்ட் செட்டு மக்கள் மத்தியில் வர ஆரம்பிச்சுட்டு, இதுதான் அரசியல் புகுத்தல். அரசியல் நோக்கத்தில் மெதுவாக கட்டமைச்சு கொண்டுட்டு போய் மக்களை எந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ சொல்லுங்கள், இந்துக்கள் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடணுமா வேண்டாமா? நம்மளோட சித்திரை 1 தமிழர் புத்தாண்டை மாற்றி ஆங்கில புத்தாண்டுக்கு கொண்டுட்டு வர்ற சதி திட்டத்துக்கு நாம் பலியாகணுமா வேண்டாமா? இன்றைக்கு நம்ம இளைஞர்களுக்கு இதை சொல்லலை அப்படின்னா இளைஞர்கள் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடிட்டு போவாங்க. தமிழர் புத்தாண்டு அழிந்துவிடும் சில ஆண்டுகளில் அப்படிங்க எச்சரிக்கை நம்ம மனசில் உதிக்கணும். அப்போ நாம ஆங்கில புத்தாண்டை கொண்டாடணுமா வேண்டாமா? என்றைக்கு ஹிந்துக்களுக்கு ஆங்கில புத்தாண்டை வாழ்த்து சொல்லுறாங்களோ அதுக்கு நாம பதில் இப்போ நான் ஒருத்தருக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து சொல்றேன்னு வைங்களேன், அவர் எனக்கு பதில் சொல்லலை, தேங்க்யூ சேம் டு யூ, உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு அவர் சொல்லலைன்னு வைங்களேன், என் மனசுல என்ன ஆகும்? ஓ, அப்போ நான் வாழ்த்து சொன்னேன், அவர் திருப்பி சொல்லலை அப்படிங்க ஒரு குறை என் மனதில் ஏற்படும். என்றைக்கு இந்த குறை இந்துக்கள் மனசில் ஏற்படுதோ அன்றைக்கு அந்த அரசியல் புகுத்தல் வெற்றி அடைந்து விட்டது. இந்துக்கள் தோர்த்து விட்டார்கள். நாம் அப்போ என்ன பண்ணணும்னா, நான் ஒருத்தருக்கு வாழ்த்து சொல்கிறேன், அவர் இன்னொரு ஹிந்து, நான் ஒரு ஹிந்துக்கு சொல்கிறேன், அந்த ஹிந்து எனக்கு பதில் சொல்லலை, ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை திருப்பி சொல்லலை அப்படின்னா நான் என்னைக்கு எனக்கு பக்குவம் ஏற்படுதோ அன்னைக்கு என் மனசு என்ன சொல்லும்னா, ஆமாம் நான் தான் இது ஆங்கில புத்தாண்டை வாழ்த்தியிருக்கேன், அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு, இது நம்மளோட புத்தாண்டு கிடையாது, நான் ஏன் அவருக்கு வாழ்த்தணும், அவர் ஹிந்து, அவரோட புத்தாண்டு எப்போ? சித்திரை 1 தமிழர் புத்தாண்டு, நான் அப்போ அவருக்கு அன்னைக்குல வாழ்த்தணும், இது ஆங்கில புத்தாண்டு, நான் ஏன் அவருக்கு வாழ்த்தணும் அப்படிங்க மனப்பக்குவத்துக்கு இந்துக்கள் வரணும். நாம கிறிஸ்துவர்களை வாழ்த்துறதுக்கு தடை சொல்லவில்லை. இஸ்லாமியர்களுக்கு அவங்க பண்டிகைக்கு இஸ்லாமியரை வாழ்த்துறத நாம தடை சொல்லவில்லை. ஆனா ஹிந்துக்களுக்கு ஏன் பிற ஹிந்து இல்லாத பண்டிகைக்கு ஹிந்துக்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்ற ஒரே கேள்விதான். இப்போ ஒரு இஸ்லாமியர் இன்னொரு இஸ்லாமியருக்கு ஹிந்து பண்டிகையான தீபாவளி அன்று ஹாப்பி தீபாவளின்னு அவருக்கு விஷ் பண்ணுவாரா? ஒரு பொங்கல் அன்று ஒரு கிறிஸ்துவர் இன்னொரு கிறிஸ்துவருக்கு ஹாப்பி பொங்கல்ன்ட்டு விஷ் பண்ணுவாரா? ஏன்? தமிழர் திருநாள்னு தானே நம்ம சொல்கிறோம் பொங்கலை. அப்போ தமிழர்களாக இருக்கிற கிறிஸ்துவரே இன்னொரு கிறிஸ்துவருக்கு தமிழர் திருநாள் சூரிய பகவானுக்கான இந்த பொங்கலை நான் வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா? சூரியன் எல்லாத்துக்கும் ஒன்று தானே. நாம் கேட்குற கேள்வி இதுதான். கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா, ஆமாம் எல்லாரும் ஹிந்து பண்டிகைக்கும் அவங்க மதத்தில் வாழ்த்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நாமளும் சொல்லலாம், சரி எல்லாரும் பண்ணுறாங்க, நாம் ஹிந்துவும் பிற மதத்தோட பண்டிகைக்கு ஹிந்துக்களை வாழ்த்தலாம் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இங்கே என்ன நடக்குது? மதசார்பற்ற என்ற பெயரில் மதத்தை ஹிந்துக்கள் மீது மட்டும் பிற மதத்தை புகுத்துகிறார்கள் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஹிந்துக்கள் கிட்ட ஹிந்து பண்டிகைக்கு வாழ்த்துறது ஒரு இயல்பான ஒன்று. அதை நாம் எவ்வளோ செஞ்சுருக்கோம்? எத்தனை பேர் சரஸ்வதி பூஜை அப்போ சரஸ்வதி பூஜைக்கான வாழ்த்தை தன்னோட டிபியில் போடுறாங்க? இளைஞர்கள்கிட்ட நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் உங்களோட மதத்தை நீங்கள் மதிக்காதப்போ பிற மதத்தை நீங்கள் எப்படி காக்க போகிறீங்க? இப்படி தான்
அவங்க வந்து ப்ரே பண்ணுறாங்க. ப்ரே பண்ணுற இடத்துல நீங்கள் வந்து குடியும் கூத்தும் கும்மாளமுமாக செயல்படுறீங்க அவங்களோட பண்டிகையின் பேரில். இது வந்து என்கிட்டயே சில கிறிஸ்தவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, நாங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு எங்களோட செலிப்ரேஷன் நடக்கும். அப்போ சிலர் குடிச்சிட்டு வந்து வாழ்த்து சொல்லிட்டு போவாங்கங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த குடிச்சிட்டு வந்து சொல்கிற ஆட்கள் யார்? டான்ஸ் ஆடிட்டு குடிச்சிட்டு வந்து சொல்கிறவங்க ஹிந்துக்கள். அவங்க சொல்கிற ஆட்கள் ஹிந்துக்கள். அவங்க மதத்தவர் கூட அவங்களுக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணணுமோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஹிந்துக்கள் குடிச்சிட்டு வந்து சில பேர் வந்து அதுதான் கலாச்சாரம், அப்போ தான் அவங்க நம்மளை ஏற்றுக்கிடுவாங்கன்ட்டு வந்து ஒரு மதத்தவரோட நம்பிக்கையை அவங்களோட கொண்டாட்டத்தில் நாம் வந்து தலையிட்டு கெடுக்கக்கூடாது. அப்போ இது கெட்ட பேர் யாருக்கு வருது? இந்துக்கள் மேலே வருது. பழி யார் மேலே வருது? இந்துக்கள் மேலே வருது. இப்போ சொல்லுங்க, இந்துக்கள் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடணுமா வேண்டாமா? நம்ம பாரம்பரியத்தில் இல்லாத ஒன்று மேற்கத்திய நாட்டோட கலாச்சாரத்தை நம்ம மேலே புகுத்துறதுக்கும், நம்மளோட மைண்ட் செட்டை மாற்றி அரசியல் ரீதியாக தமிழர் புத்தாண்டை நாம் புறக்கணித்து ஆங்கில புத்தாண்டை நாம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை ஒரு 2 தலைமுறை இதை கொண்டாட ஆரம்பித்தாங்கன்னா அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ அந்த மாறுதலுக்கு நாம உணர்ந்தையாக இருக்கணுமா? இந்துக்கள் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடணுமா வேண்டாமா அப்படிங்கிறதா இங்கே உள்ள கேள்வி. இப்போ உலகத்தில் வந்து இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது வந்து பல பகுதியில் பல காலகட்டத்தில் நடக்கும். பல நம்பிக்கை சார்ந்தவர்களுக்கு பல காலகட்டத்தில் நடக்கும். இந்த நியூ இயர் ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயராக கொண்டாடப்படுறது வந்து கிரிகோரியன் கேலண்டரின் அடிப்படையில். அது பெரும்பாலும் கிறிஸ்துவர்களான ஆங்கிலேயர்கள் அதை எடுத்து உலகம் முழுவதும் கொண்டுட்டு போனாங்க. இப்போ இது பர்ஷிய நாட்டவர்களோட புத்தாண்டு வந்து மார்ச் மாதத்தில் நடக்கும். இந்த தாய்லாந்து நாட்டில் உள்ள அவங்களோட சொங்க்ரான் அப்படிங்கிற அந்த புத்தாண்டு பண்டிகை வந்து ஏப்ரல் 13லேருந்து 16க்குள்ளே நடக்கும். நம்மளுக்கு எப்போ புத்தாண்டோ அப்போ தான் கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தில் தான் அவங்களும் கொண்டாடுவாங்க. இது ஜுடாயிசத்தில் யூதர்கள் வந்து அவங்களோட ரோஷ் ஹஷானா அப்படிங்க இந்த புத்தாண்டை வந்து எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா செப்டம்பர் மாதத்தில் கொண்டாடுறாங்க. இஸ்லாமியர்கள் வந்து தங்களோட புத்தாண்டை எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா ஜூலை மாதத்தில் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி பாரதத்தில் உள்ள பாரம்பரியம் அப்படிங்கிறது ஹிந்து மதம். அப்போ ஹிந்துக்கள் எப்போ புத்தாண்டை கொண்டாடுறோம் அப்படின்னா பாரதம் முழுவதிலும் மார்ச் மாதத்திலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும். இது ஏன் இப்படி வேரியேஷன் அப்படின்னா அந்த கிரக அமைப்பு அதை பொறுத்து அந்தந்த இடத்துக்கு கொஞ்சம் மாறுதல் ஏற்படுறனால நாம் வந்து, ஆனால் இந்த மார்ச்லேருந்து ஏப்ரலுக்குள்ளே அந்தந்த பகுதிக்கு எப்படி அந்த கிரக அமைப்பு இருக்குதோ அது இந்த அடிப்படையில் தான் இது கொண்டாடப்படும். நாம் நட்சத்திரத்தை பார்த்து தான் நம்ம கொண்டாடுறோம். சித்திரை 1 அப்படின்ட்டு அது அந்த கிரக அமைப்பு, அந்த நட்சத்திர பொசிஷன்ஸ் இதெல்லாம் வச்சு தான். ஸோ இதுதான் நம்மளோட பாரம்பரியம். அப்போது பல்வேறு பகுதிகளுக்கு பல்வேறு அவங்களோட புத்தாண்டு பாரம்பரியம் இருக்கிறப்போ ஹிந்துக்கள் மட்டும் ஏன் தங்களோட சித்திரை புத்தாண்டை விட்டுவிட்டு ஆங்கில புத்தாண்டை கொண்டாட போக வேண்டும் என்பது தான் எங்களோட கேள்வி. அப்போது ஆக மொத்தத்தில் நாம் இப்போ பார்த்தது 4 விஷயம். ஜஸ்ட் ஒரு ரீகேப். இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது ஒரு அரசியல் நோக்கம், அரசியல் சித்தாந்த புகுத்தல். யார் மேலே? ஹிந்துக்கள் மேலே. ஹிந்து நடுத்தர வர்க்க பெண்கள் மூலமாக அந்த குடும்பத்தையும் ஹிந்து இளைஞர்களையும் இந்த மேற்கத்திய நாட்டோட கலாச்சாரத்துக்கு கொண்டுட்டு வந்து குடி கூத்து கும்மாளம் என்ற ஒரு கான்செப்டில் பப் அண்ட் பார்ட்டிங் தான் அவங்க பண்ணுறாங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் ஆன்மீக ரீதியாக இருக்கிறவங்க வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து நம்ம ஆகம முறைப்படி ராத்திரி நட சாத்தப்படணும், கோயில் திறக்கப்படக்கூடாதுங்க விதியை மீறிட்டு நாம் வந்து செயல்பட வைக்கிறோம். மக்கள் மூலமாக செயல்பட வைக்கிறாங்க. இதனால் பல கேடுகள் நடக்குது. பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, இளைஞர்கள் பைக் ரேசிங்கில் ஈடுபடுறாங்க, குடிச்சு ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேசஸ் நிறைய இருக்குது. இதனால் நம்ம ஹிந்துக்கள் மேலே தான் பழி
வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஹிந்து இளைஞர்களை வந்து ஒரு அந்த அடாவடித்தனத்துக்கு கொண்டுட்டு போகிற ஒரு மைண்ட் செட்டை உருவாக்குறாங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பட்டு மூத்த தலைமுறையாக இருந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்துக்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கவில்லை என்றால் என்னோட கடமையை நான் செய்யவில்லை என்று அர்த்தம். தப்பு அப்படின்னா தப்புன்னு தான் சொல்ல முடியும். அதை தப்பை வந்து நாம் சரின்னு சொல்ல முடியாது. இந்துக்கள் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடணுமா வேண்டாமா? இப்போ நீங்களே பதில் சொல்லுங்கள், முடிவெடுங்க. நம்ம எடுக்கிற முடிவு தான் நம்மளோட ஹிந்து கலாச்சாரத்தையும் ஹிந்து இளைஞர்களையும் ஹிந்து குடும்பங்களையும் காக்கிறதுக்கு உதவும். வணக்கம்.